வெல்கம் டு சோடா புட்டி. இந்த வீடியோல பார்க்க போறது மொத்தமா 3 படங்கள். அதுல 2 படம் தமிழ் டப்பிங்ல இருக்குது, 1 மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்லப்பா. இப்போதைக்கு இல்ல, அதுவும் சீக்கிரம் வந்துடும். நம்ம நேரம் நம்ம தமிழ் டப்பிங் இல்லைன்னு சொல்லும்போது அடுத்த வாரம் தமிழ் டப்பிங்ல விட்டுருவாங்க. கமெண்ட்ல வந்து ஏன்டா தமிழ் டப்பிங்ல இருக்குதே பார்க்க மாட்டேன் நீன்னு வந்து கேட்பாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுற நேரத்துல அந்த ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல. சரி, 3 படத்தை பத்தி விளாவாரியா பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் படம் ரோமான்ஸ் அப்படிங்கிற மலையாள படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்குதுப்பா. அப்பலாம் அண்ணனை தேடி போற தம்பி கதை அப்படிங்கிறத பாச போராட்டமா காட்டுவாங்க. இப்ப அப்படியே அதுவே ஒரு வைபா, வாடா ஜாலியா எங்க அண்ணனை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலி கலந்த த்ரில்லர் படம் தான் இது. வாங்க சார், ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அப்படியே ட்ரெண்டியா காமெடி கலந்து கொண்டு போன்ற மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. இதுல கதை என்னன்னா, அண்ணங்காரன் தான்பா பெஸ்ட், வாழ்ந்தா அவன மாதிரி வாழணும்பா, நல்லவன்பா அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் தம்பியை பார்த்தாலே அவனோட தம்பியா நீ, அவனோட தம்பியா நீ, அவரை தான் எப்ப பார்த்தாலும் அக்மார் முத்திரை குத்தப்பட்ட நல்லவனா காட்டுவாங்க. அதனாலேயே தம்பி கேரக்டருக்கு ஏன்டா எனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லையாடா, எப்ப பார்த்தாலும் உன்னோட தம்பியே குத்தி குத்தி காமிச்சுங்கிறாங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகும். அண்ணங்காரன் பேரு ஷின்டு, தம்பி பேரு பின்டு. டேய் என்னடா மோட்டு பட்லு மாதிரி ஷின்டு பின்டுன்ற மாதிரி பேருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஷின்டு என்கிற அண்ணன் வந்து இப்ப காணாம போயிட்டாரு. இப்ப காணாம போன அண்ணனை பாச போராட்டத்தோட தம்பி எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அவர் சேர்த்துருக்கிற கேங் எல்லாருமே ஒரு மாதிரி கோளாறு பிடிச்சவங்க. இந்த கோளாறு கேங்க வச்சு அவங்க அண்ணனை எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது தான் மொத்த படமும். இப்ப அண்ணங்காரன் எங்கெல்லாம் போயிருக்கிறான், என்னென்னலாம் காரணம், அவன் காணாம போறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, ஒன்னொன்னா இவர் கண்டுபிடிக்கிறது தான்ப்பா இந்த மொத்த படமாவே இருக்கும். இதுல தம்பிக்காரன் வந்து ட்ரெண்டிங்கான ஆளு. யாராச்சும் எந்த வேலை பார்த்துனா அதை வீடியோ எடுத்து போட்டு அவங்கள வேற மாதிரி ஆக்கி விட்டுருவான். அப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருவான். ஒரு வேலை மட்டும் இல்ல, ஒரு இடத்துலயும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவான். அது எல்லாமே அவருக்கு திருப்பி வர்ற இடம்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதான் ஒருத்தர்கிட்ட வம்பு எடுத்தா பரவாயில்லையே, எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே இதுதான் சார் ட்ரெண்டு, வீடியோ எடுக்கிறதா சார் ட்ரெண்டுன்ற மாதிரியே இஷ்டமேனி வீடியோ எடுப்பான்ல, பர்மிஷன் எல்லாம் கேட்காம. அதனால பல பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா போகும். அப்புறம் பிரேமலுல வந்த அந்த ஃப்ரெண்டு கேரக்டர், அவருமே இதுல வந்து அவர் மட்டும் தனி உலகத்துல இருப்பாரு. அவரோட மீட்டரே வேற மாதிரி இருக்குமா. சோ அவர் கோளாறு பிடிச்ச மாதிரி அவர் பண்ற விஷயங்கள்லாம் கூட அப்பப்போ ஒர்க் ஆகும். அவர் வந்து ஹேக்கரா இருப்பாரு, கண்டுபிடிக்கிறேன்னு சில முக்கியமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாரு. சோ அவருடைய ட்ராக் ஒரு வினோதமானது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னும் பெரிய பிரச்சனையா போயிட்டு இந்த கேங் மாட்டிக்குங்கிற மாதிரி கடைசியில கிட்டத்தட்ட கடைசி ஒரு 20 நிமிஷம்லாம் அந்த சுந்தர் சி டைப்ல மொத்தமா எல்லாரும் சேர்ந்து காமெடி பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்களே, அந்த டைப்ல கொண்டு போய் முடிப்பாங்க. அங்கங்க இந்த அண்ணன் தம்பி பாசம், தம்பிக்காரனுக்கு அண்ணன் மேல கொஞ்சம் கோவம் இருந்தாலுமே கூட அப்பப்போ ஐயோ அவனுக்கு என்னாச்சோ அவனை காப்பாத்தணுமே, அதுக்காக இதெல்லாம் பண்ணி ஆகணுமேன்ற மாதிரி சில இடங்கள்ல பாசமும் எட்டி பார்க்கும். இதெல்லாம் ஓகே, காமெடியான விஷயங்கள்லாம் அங்கங்கன்னு ஒர்க் ஆச்சு. பட் இந்த கதையில எனக்கு ஸ்டார்டிங்ல முதல்ல கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆச்சு. தெரியாதனமா வந்து சிக்கிட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. முக்கியமா அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் காமெடி மாதிரி ஒரு பெரிய சீக்வன்ஸ் வரும். எனக்கு அந்த சீக்வன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஏங்க அநியாயத்துக்கு ஓவர் டோஸா போயின்னுறாங்கன்ற மாதிரி அந்த சீன்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. அப்புறமா ஒரு விஷயமா இவருக்கு தெரிய அங்கங்க கொஞ்சம் லைட்டா அங்கங்க சிரிப்பும் வந்துச்சு. சோ இந்த படம் முழுக்க அப்படியே உங்களை சிரிச்சுக்கிட்டே கொண்டு போற அந்த டைப் படம் கிடையாது. அங்கங்க லைட்டா சிரிக்க வைக்கும். ஏன்னா கேரக்டர்ஸ் எல்லாம் வினோதமா நடந்துப்பாங்க. அதனால உங்களுக்கு அங்கங்க சிரிப்பு லைட்டா எட்டி பார்க்கும். எனக்கு இந்த படம் பாதி ஏரியா டல் அடிச்சுது. அப்பப்போ இந்த வினோதமான கேரக்டர் வந்து அவங்க ஒரு காரணத்தை சொல்லும் போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. சோ ஓவரால் எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ட்ரை பண்ணி வேணா பாருங்க, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. வேணா ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டாவது படம் த மங்கி அப்படிங்கிற படம். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். இப்போ வந்து தமிழ் டப்பிங்ல வந்துருக்குது. தமிழ் டப்பிங் வந்தா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்றவங்க இப்போ வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இந்த குரங்கு பொம்மை இருக்குது. இது குழந்தை விளையாடுற பொம்மை கிடையாது சார். எல்லாரையும் கொடூரமா கொன்னுகிட்டு இருக்க சைக்கோ பொம்மை இது. அண்ட் இந்த குரங்கு கூப்பன்றிருக்கானே, அவன் எப்பெல்லாம் வாசிக்கிறானோ அந்த வாசிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தன் மண்டையை போட்டுருவான். ஐ மீன் கொடூரமா காலி ஆயிடுவான். அப்படி இவன் எத்தனை தடவை வாசிக்கிறான், எத்தனை பேரை போட்டு தள்ளுறான், அதுதான் இந்த மொத்த படமும். அப்புறம் இவன் போட்டு தள்ளுறதெல்லாம் சும்மா நார்மலா கேஷுவலா இருக்காது, அது ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால 18+ ஆட்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணுவது நல்லது. தமிழ் டப்பிங்லேயே வந்திருக்குது, அதனால இந்த லிஸ்ட்ல சேர்க்கணும்னு சொல்லி இது ஒரு டீசென்ட் வாட்ச் படம். தாராளமா ட்ரை பண்ணுங்க, டிசப்பாயிண்ட் எல்லாம் பண்ணாது. மூணாவது படத்துக்கு வரேன். இது கொஞ்சம் வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம். எப்படின்னா ஒரு கேங்ஸ்டருடைய லைஃபை ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ரூட்ல கொண்டு போய் முடிப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட பேர் வந்து த பிக், த ஸ்னேக், த பீஜியன். இந்த படமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்படின்னு வித்தியாசமா இருந்துச்சு. கதை என்னன்னா, ஹீரோ வந்து கேங்ஸ்டரா இருக்கிறாரு, எல்லா மொளமார்த்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளாதான் இருக்கிறாரு. திடுதிப்புன்னு அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஷாக் ஆகுறாரு. என்னன்னா அவர் இப்ப சாக போறாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவருக்கு டைம் இருக்கு. டேய் இது உங்க ஊர்ல வித்தியாசமான கதையா? இதே டெம்ப்ளேட்ல எத்தனை படம் வந்திருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து எவ்வளவு படங்கள் நாங்க பார்த்துட்டோம். இது உங்க ஊர்ல டிஃபரெண்டான கதையா? இருங்க, சாக போற டைம் தெரிஞ்சிருச்சா, இன்னும் கொஞ்ச நாள சாக போறானா, உடனே மனம் திருந்தி நல்லவனா இருக்கிற டைம்ல நான் நல்லவனா வாழறேன் அப்படின்லாம் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஆசையை வளர்த்துப்பான். அந்த ஆசை என்ன, அந்த ஆசைக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாங்கிறது தான் படம். சோ அந்த சமயத்துல எல்லாரும் திருந்தி வாழணும் தான் நினைப்பாங்க. அந்த சமயம் தான் இன்னும் கொஞ்சம் வினோதமா நினைப்பான். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி ரூட்ல போகும். அவனுக்கு வந்து ஆசையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை நோக்கி பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்கா கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் டோட்டலா வேற ரூட்டுக்கு வண்டியை நிறுத்திட்டு வேற ரூட்டுக்கு இங்கே நடந்து போயிட்டு இருக்க மாதிரி, சார்
வண்டியில ஸ்பீடா போயிட்டு இருந்தீங்க, இப்ப எதுக்கு நிறுத்திட்டு நடந்து போறீங்கன்ற மாதிரி வேற ரூட்ல புதுசா கூட்டு போவாங்க. ஆக்சுவலா அந்த ஏரியா ஐயோ சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு தோணும் போது அதை முடிக்கிற இடம் வந்து செமையா இருந்துச்சு. ஒரு சீன்ல கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 பேரை ஒருத்தரையா போட்டு தள்ளுவான். அந்த சீன் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க அவ்வளோ பெரிய காரணத்தை பார்த்திருப்பீங்க, அதனால அந்த சம்பவங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேற ரூட்ல கொண்டு வந்து முடிச்சு சோ கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டரோட வாழ்க்கையில இந்த மாதிரி இறுதி கட்டம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லவனா தானே திருந்தி வாழ்வாங்க. இவன் கொஞ்சம் வினோதமா வாழ நடப்பான். அதுக்கப்புறம் அவன் போற ரூட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சோ நடுவுல கொஞ்சம் அங்க இங்கன்னு சுத்திட்டு தான் வருவாங்க. ஆனா அந்த சுத்தர இடம் கூட கடைசியில முடிக்கும் போது நல்லா இருக்கும். சோ ஓவரால் ஒரு டிஃபரெண்டான கேங்ஸ்டரோட ஜெர்னியை பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்கும். இல்ல இதுவும் தமிழ் டப்பிங்ல வரட்டும் அப்ப நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே, அதுவும் சீக்கிரம் வந்துடும். இல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, கன்ஃபார்ம் நல்லா இருக்கும். எனக்கு இந்த 3 படங்கள்ல ப்ரோமான்ஸ் வந்து ஆவரேஜ், மங்கி படம் ஓகேவா இருந்துச்சு, டிசப்பாயின்ட்லாம் பண்ணாது, ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த 3வது படம் வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணுன்றவங்களுக்கு இது செட் ஆகும், நல்லா இருக்கும். சோ இதான்பா இந்த 3 படங்கள் பார்த்தது. அண்ட் இந்த 3 படங்கள் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.